அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் குரூப் 2A இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ண சிலபஸில் அதிகமான பகுதி வந்து பார்த்தா தமிழ் பகுதியில் இலக்கணம் சார்புடையதாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியம், தமிழ் தொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 7ல் வச்சிருக்கிறாங்க. அதில் தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பகுதியாக பிரிச்சிருப்பாங்க. அந்த 9ல் வந்து பார்த்தா முதல் பகுதியாக இருக்கக்கூடியதான் நாலடியார். இந்த நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்ல எங்கெங்க இருக்குதோ அது கொண்டு வந்திருப்ப, புது புக்ல எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்குதோ அதுவும் கொண்டு வந்திருப்ப. அது மட்டும் இல்லாம முக்கியமான மேற்கோள்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் போர்ஷனா தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நாலடியார் வந்து பார்த்தா பிரசன்ட் பண்ண போறேன். கடைசியா வீடியோவுடைய எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 2012ல இருந்து 24 வரையிலுமே என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்களோ நாலடியார்ல இருந்து அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுக்கு பார்த்தா போது, நாலடியார் வேற எங்கேயும் நீங்க படிக்க தேவையே இல்லை. வாங்க கண்ணண்டுக்குள்ள போலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். நாலடியாருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குதுங்க. நாலடியாருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்குது. நாலடியார் மொத்தம் 400 பாடல்களை கொண்டதால் அதுக்கு என்ன பேராமா நாலடி 400 என்ற பெயரும் உண்டு. நாலடியார்ல மொத்தம் எவ்வளவு பாடல்கள்? 400 பாடல்கள். அதனால நாலடி 400 என்ற பெயர் காரணமும் உண்டு. அது மட்டும் இல்லாம வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் என்ற பெயர்களும் உண்டு. நாலடியாருடைய வேறு பெயர்கள் அப்படின்னு கேட்கும் போது வேளாண் வேதம், சரிங்களா, வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள். இதுல வேளாண் வேதம், நாலடி 400 இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். சரியா? இதோடைய ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிய நாட்டு சமண முனிவர்கள். சரியா? அது என்னது சமண முனிவர்கள்? அதாவது பாண்டிய நாடுனா தற்போது இருக்கக்கூடிய மதுரை பகுதி. அங்க வந்து பாத்தீங்கன்னா சமணர்கள் வசிப்பாங்க பாத்தீங்களா? பல்வேறு முனிவர்களால் எழுதப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆசிரியர் எழுதப்பட்டதான்னு கேட்டா இல்ல, சமண முனிவர்கள் பல்வேறு முனிவர்களால் எழுதப்பட்டதா வந்து பாத்தீங்கன்னா என்னது நாலடியார். அப்ப நான் ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது சமண முனிவர்கள். 11 கீழ்கணக்கு நூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது என்ன சார் தொகை நூல்? தொகைனா பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு யாரோ ஒருத்தர் தொகுத்திருப்பாங்க. சரிங்களா? பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்ட பாடலை தொகுத்து அதுக்கு பேர் என்னது தொகை நூல் அப்படிம்பாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல்கணக்கு பார்க்கும்போது சங்க காலத்துல எழுதப்பட்ட மேல்கணக்கு பார்க்கும்போது 8 தொகை 10 பாட்டுன்னு படிச்சிருப்போம்ல. அதுல 8 தொகை அப்படின்னது பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் எழுதப்பட்டிருக்கும். யாரோ ஒரு மன்னர் சொல்லி யாரோ ஒரு புலவர் வந்து பார்த்தா எல்லா பாடலையும் தொகுத்திருப்பார். சரியா? அப்படி பார்க்கும்போது 8 தொகை எல்லாமே வந்து பார்த்தா தொகுக்கப்பட்டது. அப்ப நான் 11 கீழ்கணக்கில் ஏதாச்சும் தொகை நூல் இருக்குதான்னு கேட்டா ஒரே ஒரு தொகை நூல் மட்டும்தான். அது எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். அடுத்தது மொத்த பாடல்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 400. சரியா? அதனாலதான் என்ன பேர் வச்சாங்க நாலடி 400 என்ற பெயர் காரணமும் உண்டு. சரிங்களா? மொத்த பாடல் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 400 பாடல்கள். எந்த பொருளுடையதா இருக்குன்னு பார்க்கும்போது அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல் அப்படின்னு பார்க்கும்போது என்னது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அறம் சார்ந்த கருத்துக்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது அறம் சார்புடையது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 நூல்கள் அறம் சார்புடையது. அடுத்தது ஒரு 6 நூல்கள் வந்து பாத்தீங்கன்னா அகம் சார்புடையது. ஒரே ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா புறம் சார்புடையது. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 அறம் சார்ந்த கருத்துக்களை கொண்ட நூல்ல வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரும் ஒன்று. நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா எந்த சார்புடைய கருத்துக்களை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அறம் சார்புடைய கருத்துக்களை கொண்டிருக்கும். அடுத்தது இந்த நாலடியார் பாட்டினுடைய வகை பார்க்கும்போது என்ன வகை அப்படின்னு பார்க்கும்போது வெண்பாவால் ஆனது. சரியா? நம்ம குறள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? குறள் வெண்பா. அப்படி பார்க்கும்போது 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்பா யாப்பில் ஆனவை. பாடல் வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையில் எழுதியிருக்கிறாங்களாமா வெண்பா யாப்பை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரும் எழுதியிருக்கிறாங்க. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல். ஏன்னு கேட்டா பல்வேறு சமண முனிவர்களால் எழுதப்பட்டது என்னங்க நாலடியார். பல்வேறு சமண முனிவர்களால் எழுதப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நாலடியார். அதனால் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒரே ஒரு நூல் மட்டும்தான் பல்வேறு புலவர்களால் எழுதப்பட்டு தொகுத்திருப்பாங்க. அது எதுன்னு கேட்டாங்கன்னா நாலடியார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே தொகை நூல் அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்களாமா நாலடியாரை குறிப்பிடுறாங்க. நாலடியார்ல மொத்த அதிகாரங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 40 அதிகாரங்கள். சரியா? திருக்குறளை போலவே சரிங்களா அதிகாரங்கள் இருக்குது, இயல்கள் இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாம 3 பால்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அறம், பொருள், இன்பம். சரியா? திருக்குறள் போலவே வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்ல வந்து பாத்தீங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால்,
இன்பம் 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. மொத்த அதிகாரங்கள் 40, 11 இயல்களை கொண்டது. மொத்த இயல்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 11. இதுல அறம் சார்புடைய அதிகாரங்கள் கேட்கும் போது 13 அதிகாரங்கள், அறம் சார்புடைய அதிகாரங்கள் கேட்கும் போது 13. அதுல எத்தனை இயல்கள் இருக்குதுன்னா 2 இயல்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்பனா அறத்துப்பால் வந்து பாத்தீங்கன்னா 13 அதிகாரங்களையும் 2 இயல்களையும் கொண்டது. அடுத்தது பொருட்பால் வந்து பாத்தீங்கன்னா 24 அதிகாரங்களை கொண்டது, 7 இயல்களை கொண்டது. பொருட்பால் வந்து பாத்தீங்கன்னா 24 அதிகாரங்களையும் 7 இயல்களையும் கொண்டது. மூன்றாவதா இருக்கக்கூடிய இன்பம் அப்படின்னு பார்க்கும்போது 3 அதிகாரங்கள் 2 இயல்களை கொண்டது. 3 அதிகாரம் 2 இயல்களை கொண்டது. மொத்தமா இதை ஆட் பண்ணீங்கன்னா என்னாச்சு? 7 2 9, 9 2 11, 11 இயல்கள். மொத்த இயல்கள். அதிகாரங்கள் பார்க்கும்போது 40 அதிகாரங்கள். இதை வந்து பாத்தீங்கன்னா அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருக்கிறாங்களா? அதனால முப்பாலும் கூறும் நூல், சரிங்களா? திருக்குறளை அடுத்து 3 பால்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவாக கொண்ட நூல் அப்படின்னு கேட்கும்போது எதை சொல்லலாம்? நாலடியார். திருக்குறளை அடுத்து 3 பால்களை கொண்டுள்ள நூல் அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவாங்களாமா? நாலடியார். ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்தது அந்த அதிகாரத்தை வகுத்தவர் யாருன்னு பார்க்கும்போது, அதிகாரம் வகுத்தவர் கேட்டாங்கன்னா பதுமனார். அதிகாரம் வகுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா பதுமனார். அதை தொகுத்தவரும் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். அதிகாரம் வகுத்தவர், அதுக்கப்புறம் அதை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். அறம், பொருள் என்று 3 பால்களாக பிரித்தவர், சரிங்களா? முப்பாலாக பகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தருமர். அறம், பொருள், இன்பம் என்று 3 பால்களாக பிரித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தருமர். உரை கண்டவர்கள், சரியா? நாலடியார் பாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரை எழுதினவர்கள் பார்க்கும்போது இருவர். நாலடியார் பாடலை வந்து பாத்தீங்கன்னா உரை 2 ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. ஒன்னு பதுமனார், இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தருமர். அப்பனா உரையாசிரியர் அப்படிங்கும் போது இருவர். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பதுமனார், மற்றொருவர் வந்து பாத்தீங்கன்னா தருமர். இதுல முதல் இயல், மொத்த 11 இயல்கள் பார்த்தோம்ல, அதுல முதல் இயல் எதை பத்தி சொல்லுதாமா? துறவரவியல். இது கூட ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? நாலடியார்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் இயல் எதை பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது துறவரவியலை பத்தி சொல்லக்கூடியது. இதுல முத்தரையர் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர்கள் இருப்பாங்க, சரிங்களா? அவங்களை பத்தியும் கூறுகிறது. முத்தரையரை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டா எதுங்க? நாலடியார். முத்தரையரை பற்றி கூறக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டா எதுவாமா? நாலடியார். ஏன்னு கேட்டா இந்த முத்தரையர் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா தஞ்சை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதி ஆண்டவர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள். அந்த மன்னர்களை பற்றிய குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்ல இருக்குது. அப்பனா முத்தரையர் போன்ற மன்னர்களை பற்றி குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். கீழ்கணக்கில் திருக்குறளுக்கு அடுத்து புகழ் பெற்றது, அதாவது 12 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 18 நூல்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியது என்னங்க? முக்கியத்துவம் வாய்ந்தது திருக்குறள். அந்த திருக்குறளுக்கு அடுத்து ரொம்ப புகழ் பெற்ற நூல் எதுவாமா? நாலடியாரத்தான் சொல்ல வராங்க. அப்பேற்பட்ட நாலடியார ஜியு போப் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். நாலடியார் வந்து பாத்தீங்கன்னா ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். ஜியு போப் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மொழிபெயர்த்திருப்பார், திருவாசகத்தை மொழிபெயர்த்திருப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டா யாராமாங்க? ஜியு போப். அடுத்தது முக்கியமான பாடல் வரிகளை பத்தி பார்க்க போறோம். பள்ளி புத்தகம் 7ஆம் வகுப்பு, சரிங்களா? புதிய புத்தகத்துல இருந்து தான் எடுத்திருக்கிற 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இருந்து பாத்தீங்கன்னா இயல் 2ல வந்து பாத்தீங்கன்னா அழியா செல்வம் அப்படிங்கிற பாடப்பகுதி கொடுத்திருக்கிறாங்க. 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இயல் 2ல அழியா செல்வம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி. அதுல வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. அந்த நாலடியார்ல இருந்து ஒரு பாடல் கொடுத்திருக்கிறாங்க. வைப்புலி கோட்படா வாய்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. சமண முனிவருங்க, சரிங்களா? வைப்புலி கோட்படா வாய்தீயிர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின்வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற. சமண முனிவர். அதாவது பேரு என்னது? அழியா செல்வம். அழியாத செல்வம் உலகத்துல எதுன்னு பார்க்கும்போது கல்விதான் ஒரே ஒரு அழியா செல்வமாக இருக்கக்கூடியது. உலகத்துல எந்த ஒரு பொண்ணும் பொருளும் வச்சிருந்தா கண்டிப்பா இதெல்லாமே என்னது? அழியக்கூடியதுதான், சரியா? யார்கிட்ட எதுவுமே எடுக்க முடியாத பொருள் அப்படின்னு பார்க்கும்போது அறிவு மற்றும் கல்வி மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? அழிக்க முடியாதது. கல்வியை பொருள் போல வைத்திருப்பின் அது பிறரால் கொல்லப்படாது. கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் போல நிறைய சேமிச்சு வச்சு அறிவை பெருக்கணும்னா யாராச்சும் அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது.
ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. அந்த கல்வி யாராச்சும் நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கல்வி குறைஞ்சிருமா? இல்ல, அறிவு பெருகு. சரியா? ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அந்த கல்வி குறையுமான்னு கேட்டா குறையாது. மிக்க சிறப்படை உடைய அரசராலும் கவர முடியாது. அதாவது மிகப்பெரிய ஒரு சிறப்புடைய அரசன், பெரிய பெரிய படைகளை கொண்ட அரசன், மிகப்பெரிய நாட்டினை கொண்ட அரசன், அந்த அரசனாலும் கல்வியை பார்த்தா எடுத்துட்டு போக முடியுமா? நாடுகளை பிடிக்க முடியும். சரியா? அந்த நாட்டில் இருக்கிற மக்களை கூட சிறைபிடிக்க முடியும். ஆனா கல்வியை சிறைபிடிக்க முடியுமா? முடியாது. சரியா? அதாவது மிக்க சிறைப்படை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே. அதனால நம்மளை மாற மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் எதுவாத்தான் இருக்கணுமாமா? கல்விதான் இருக்கணும். சரியா? அந்த கல்விதான் பாத்தீங்கன்னா அழியா செல்வமா இருக்கக்கூடியது. மற்றவை பாத்தீங்கன்னா செல்வமே ஆகாது அப்படிங்கிறாங்க. அதாவது கல்வியை பொருள் போல வச்சிருந்தாலும் அது பிறரால் என்ன முடியாதமா? எடுத்துக்க முடியாது. ஒருவருக்கு நாம அள்ளி கொடுத்தாலும் கல்வி அது நம்மள்ட்ட இருந்து குறையுமா? குறையாது. மிக்க சிறப்புடைய அரசராலும் கவர முடியாது. மிகப்பெரிய சிறப்புடைய அரசரா இருந்தாலும் கல்வி எடுத்துட்டு போக முடியுமா? முடியாது. அதனால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வமா எதுதான் இருக்கணுமாமா? கல்வி செல்வமே. சரியா? அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாடலுடைய பொருளை கொடுத்திருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கல்விய அழியா செல்வம். சரியா? அப்படிங்கிற பொருள் பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு உண்டானது. அடுத்து இரண்டாவது பாடலுங்க. பள்ளி புத்தகம் 6ஆம் வகுப்பு ஓல்டு புக், 6ஆம் வகுப்பு பழைய புக்ல இருக்கக்கூடியது. இயல் 2ல பாத்தீங்கன்னா நாலடியார் அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்திருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. சமண முனிவருங்க. சரிங்களா? நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். செய்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பாடல் வரிகள். இதோடைய பொருள் என்னவா இருக்குதுன்னா, நாயின் கால் விரல்கள் ரொம்ப நெருங்கின மாதிரி இருக்குமா? ஒட்டி ஒட்டியே இருக்கு நாயுடைய கால் விரல்கள். அதே போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பாங்க. நாயின் கால் விரல்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு. அது போல நம்மோடு சிலர் நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். ஈ அப்படின்னாவே ரொம்ப சிறுசு, அதோடைய கால் ரொம்ப சிறுசா இருக்குமா? அந்த அளவுக்கு கூட நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதா முதல் 2 வரிகள். வாய்க்கால் தூரத்தில் இருந்து நீரை கொண்டு வரும். என்னது? வயலுக்கு எங்கேயோ இங்க கிணறு இருக்கு, அங்கிருந்து பார்த்தா வாய்க்கால் மூலியமா பாத்தீங்கன்னா பயிர்களுக்கு நீரை கொண்டு சேர்ப்பாங்க. அது போல நம்மளுக்கு தூரத்துல இருந்தாலும் சரிங்களா, ரொம்ப தொலைவில் இருந்தாலும் சில பேர் பார்த்தா நம்மளுக்கு உதவுவாங்க. சில நண்பர்கள் கூட இருப்பாங்க, ஆனா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா எங்கேயோ ஒரு தூரத்துல இருப்பாங்க. ஒரு 500-1000 கிலோமீட்டர் இங்கிருந்து கூப்பிட்டு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஒரு 1000 ரூபாய் போடுற அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க? ஜிபேல அனுப்பிடுவாங்களா? இப்படிப்பட்ட நண்பர்களும் இருப்பாங்க. அதை தான் சொல்றாங்க, வாய்க்காலை போல உதவும் மனிதர்களும் இருக்கிறார்கள். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நண்பர்கள் நம்ம விடக்கூடாது. நம்ம தேடிக்கிட்ட நண்பர்களும் என்னது? உண்மையான நண்பர்களா இருக்கணும். ஆபத்தில் பார்த்தா உதவி செய்பவர்களே உண்மையான நண்பர்கள். சரியா? அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு பாடல் தான் பாத்தீங்கன்னா இந்த பாடல். என்ன சொல்ல வராங்க? நாயின் கால்கள் நெருக்கமாக இருந்தாலும் அது பார்த்தா உதவி செய்யுமான்னு கேட்டா உதவி செய்யாது. எந்த அளவுக்குன்னா ஈயின் கால் அளவுக்கு சில நண்பர்கள் இருப்பாங்க, ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, ஆனா உதவிகள் செய்ய மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து வரக்கூடிய வாய்க்கால் எப்படி எல்லா தண்ணியும் கொண்டு போய் பயிர்களுக்கு சேர்க்குதோ அதே மாதிரி நண்பர்கள் தூரத்தில் இருந்தாலும் நமக்கான உதவிகள் செய்வாங்க. அப்படிப்பட்ட நட்பை பாத்தீங்கன்னா நாம தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பாடல் மூலியமா அறிய முடியுது. சில முக்கியமான மேற்கோள் வரிகள் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறேங்க. முக்கியமான மேற்கோள் வரிகள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. இந்த கல்வி அப்படிங்கிறது அதுக்கு கரையே கிடையாது. கற்பவர் அப்படிங்கிறது நமக்கு என்னது? கண்டிப்பா ஒரு லிமிட் இருக்குது. நமக்கு ஒரு வாழ்நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா நம்ம எல்லாமே நம்ம கத்துக்க முடியுமா? கத்துக்க முடியாது. அதான் சொல்ல வராங்க, கல்வி கரையில கற்பவர் நாட்சில. இந்த கல்விக்குங்கிறது கரையே கிடையாது, எல்லையே கிடையாது. ஆனா கற்றிருக்கக்கூடிய நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பாத்தீங்கன்னா குறுகிய எல்லை கொண்டது. சரியா? அதான் சொல்லியிருப்பாங்க, ஆளும் வேலும் பல்லு குருதி நாளும் இரண்டும் சொல்லு குருதி. அதாவது ஆலமரத்துடைய குச்சி வேம்பனுடைய குச்சி பாத்தீங்கன்னா நம்ம பல்லு விளக்கும் போது பல் துளக்கும் போது அது பல் உறுதியா இருக்கு. அதே மாதிரி நாளும் இரண்டும், நாளும் அப்படிங்கிறது
நாலடியாரையும் இரண்டும் அப்படிங்கிறத திருக்குறளை குறிக்கக்கூடியது. நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. நாலடியாரும் திருக்குறளும் நம்ம கத்துக்கிட்டா நம்ம பேசக்கூடிய சொல் எப்படி இருக்குமாமா, ரொம்ப உறுதியாக இருக்கு. சரியா? ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தாங்க. பழகுதமிழ் சொல்லருமை நாள் இரண்டில். தமிழ் சொல்லருமை நாள் இரண்டில். இந்த இடத்துல நாள் என்பது நாலடியாரை குறிக்கிறது. நாள் என்பது நாலடியாரை குறிக்கிறது. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, பழகுதமிழ் சொல்லருமை நாள் இரண்டில். சரியா? முக்கியமான மேற்கோள் பாடல்கள். அடுத்து ஒரு மேற்கோள் பாடல். பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நந்தும், வரிசையால் வானூர் மதியம் போல வைகளும் தேயுமே, தானே சிறியார் தொடர்பு. அதாவது என்ன சொல்ல வராங்களாமா, பெரியவர் அதாவது அறம் சார்புடையோர் மூத்தோர் அவங்களுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா பிறை போல நாளும் வரிசை வரிசையாக நந்தும் அப்படின்னா பிறை போல வளர்ந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படி நிலவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையிலிருந்து பௌர்ணமி நோக்கி எனது வளர்ந்து கொண்டே போகும். அதுபோல பெரியவருடைய கேண்மை அதாவது அறம் சார்பருடைய நட்பு, அறம் சார்பு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா பிறை போல வளர்ந்து கொண்டே போகும். சிறியார், சிறியார் அப்படின்னா அறம் அல்லாதவர், ஒழுக்கம் அல்லாதவர், அவங்களுடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமாமா, கொஞ்சம் கொஞ்சமாக சரியா வளர்பிறையில இருந்து தேய்பிறை நோக்கி போகும் பாத்தீங்களா, அது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேற்கோள் பாடல். அடுத்ததுங்க 2012 இருந்து 2024 வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்களோ நாலடியார அது எல்லாமே தொகுத்து இங்க கொடுத்திருக்கிற ஒரு 12 கேள்விகள் இருக்குது. சரியா? அதை பத்தி இந்த வீடியோல பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். நாலடியார் என்னும் நூலை பாடியவர் யாருன்னு பார்க்கும்போது சமண முனிவர்கள். சரியா? ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. சரியா? நாலடியார் என்னும் நூலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமண முனிவர்கள். இரண்டாவது கொஸ்டினுங்க, நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். நாலடியாரை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பதுமனார். ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்ததுங்க, நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் 4 என்பது எதை குறிக்கிறது? நாலடியார். ஆப்ஷன் பிங்க, இரண்டாவதா இருக்கக்கூடிய பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல். இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்ல வரக்கூடியது. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்னும் கருத்து கொண்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடி 400. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே அறம் சார்புடையது. அதுல வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா போற்றப்படக்கூடியது. அதற்கு அடுத்து போற்றப்படக்கூடிய நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். நாலடியாருக்கு நாலடி 400 வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் என்ற பெயரும் உண்டு. இந்த இடத்துல ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரியா? புறநானூறு எங்கீங்க? மேல் கணக்குல 8 தொகையில வரக்கூடியது. புறநானூறு வந்து பாத்தீங்கன்னா மேல் கணக்குல 8 தொகையில வரக்கூடியது. அடுத்தது நற்றிணை, அது வந்து பாத்தீங்கன்னா நற்றிணை நல்ல குறுந்தொகை, அது வந்து பாத்தீங்கன்னா 8 தொகை நூல் தான். நாலடியார் தான் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பரிபாடல், அது வந்து பாத்தீங்கன்னா என்னங்க எதுல வரக்கூடியது? மேல் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா 8 தொகையில வரக்கூடியது. அப்புறம் இந்த இடத்துல ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையும் கூட. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் நாலடி 400. அப்பனா ஆப்ஷன் டிங்க, நாலடியாருக்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் நாவடி 400 வராது, 400 அடிகள், நாலடி 4 வராது, நாலடி 400 என்பது சரியான விடை. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் அப்படின்னு கேட்கும் போது நாலடி 400. பெரும் முத்தரையர்களை பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல். பெரு முத்தரையர்களை பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்பனா நாலடியார். நாம் ஏற்கனவே சொல்லியிருப்ப முத்தரையர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய குறுநில மன்னர்கள், தஞ்சை புதுக்கோட்டை அந்த பகுதி ஆட்சி புரிந்த குறுநில மன்னர்கள், அவங்களை பற்றிய குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா நாலடியார்ல இருக்கக்கூடியது. பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளது. சரியானதுதான்.
நாலடியாரை இயற்றியவர் நல்லாதனார். தவறு, இது தவறு. நாலடியாரில் 400 வெண்பாக்கள் உள்ளது. வெண்பா யாப்பில் இயற்றப்பட்டது கரெக்ட். எவ்வளவு பாடல்? 400 பாடல். சரியானதுதான். 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கிறது. கரெக்டானது. சரியா? அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது. நல்லாதனார் அப்படிங்கிறது வராது. திரிகடிதத்தை இயற்றியவர் தான் நல்லாதனார். கலித்தொகைக்கு நல்லந்துவனார். வேளாண் வேதம் எனப்படுவது. வேளாண் வேதம் எதை சொல்லுவாங்க? நாலடியாரத்தான் சொல்லுவாங்க. வேளாண் வேதம் எனப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா அது நாலடியாருக்கு வேறு பெயர் தான் என்னது? வேளாண் வேதம். நாலடி 400 என குறிக்கப்பெறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். நாலடி 400 என குறிக்கப்பெறும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார். இதோட வந்து பாத்தீங்கன்னா நாலடியார் தொடர்பானது பழைய புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். புது புக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், நூல் குறிப்பு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடல் பகுதியும் பார்த்தாச்சு. அது போல மேற்கோள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே வீடியோல பார்த்தாச்சு. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம அனைத்து குறிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கங்க. இந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்தா போதுமானது. நாலடியார் அப்படிங்கிற ஒரு டாபிக், இதை தவிர்த்து நீங்க வேற எங்கேயுமே புக்ல படிக்க தேவையில்லை. தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கக்கூடியதா இருக்கு. தேங்க்யூ.